சட்டம் உங்க விதியன அறிய ஜாதகத்திலே கண்டம் வந்த வினைகளை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம் பூஷந்தியின் பரிகாரங்கள் தந்திடுமே ஏற்றம். டயல் சங்கர நிகழ்ச்சியில் ஆன்மீகம், ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து, பெயர் மாற்றம், ராசி ரத்னக்கர்கள் இத்தனை துறைகளிலும் சிறந்தவராக இருந்துட்டு இருக்காங்க டாக்டர் பூஷன் ஜி பழனியப்பன் அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியை சிந்திக்க போறோம். நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு, எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கு. அத்தனை எதிர்பார்ப்புகளும் இந்த புத்தாண்டுல எல்லோருக்கும் நிறைவாகணும்னு இறைவனை பிரார்த்திச்சு நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள்மா. எல்லாம சங்கரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஏன்னா புத்தாண்டுக்கு முன்னாடி சந்திச்சது, இப்பதான் நம்ம திரும்பி அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா. சொல்லுங்க சார். இப்போ பரவலாக எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னாக்கா மன அழுத்தம் இருக்கும். இந்த மன அழுத்தம்ங்கிறது நம்ம வாழக்கூடிய வீட்டுல ஏதாவது வாஸ்து குறைபாடுகளால இருக்குமா சார்? கண்டிப்பாக தீர்வுகள் சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்லக்கூடியது ஈசானியத்துல டாய்லெட் இருந்தாலோ, அதாவது வடகிழக்கு பகுதியில கழிவறை இருந்தாலோ, வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டாலோ உங்களுக்கு கண்டிப்பாக டிப்ரெஷன், மன அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தான் இருப்பாங்க, இல்லைன்னா 2 பையன் இருக்கிற இடத்துல மூத்த பையன் இப்படி பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வாஸ்து குறைபாடுகள்ங்கிறது கண்டிப்பாக மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதை கண்கூட பார்க்குறோம். இப்பெல்லாம் நான் ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போனேன்னா கண்டிப்பாக கேட்பேன், என்ன இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்காம, ஆமாம்பாங்க. இப்போ அதுவே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்கா, இப்போ பிரச்சனை பார்க்குறோம், பிரச்சனை பார்க்கும்போது கேட்குறோம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா உங்களுக்கு அப்படின்னு, ஆமாம் அப்படிம்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஒன்றுக்கு இன்டர்லிங்க் தொடர்பு இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வாஸ்து குறைபாடுகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல குறிப்பாக சொல்ல போனால் ஈசானிய பகுதி பாதிக்கப்பட்டால், ஈசானியம் சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக அங்கே மன அழுத்தம், டிப்ரெஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போல அங்கே படிக்கட்டுகள் அமைந்திருந்தால் சார் ஒரு சில வீடுகளை நம்ம பார்க்குறோம். அதாவது வடகிழக்குல உங்களுக்கு படிக்கட்டுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா விபத்துக்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா ஒரு ரகசியம், அது எப்படி சொல்லலாம், ராஜ ரகசியம் கூட சொல்லலாம் வச்சுங்களேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வடகிழக்கு பகுதியில நாங்க சொல்றோம் படிக்கட்டு விபத்துக்களை ஏற்படுத்துதுங்கிறோம். ஒருத்தர் 8 வருஷமா அங்க இருக்காரு, ஆனா விபத்துக்களை ஏற்படுத்தல, ஆனா 9வது வருஷம் ஏற்படுத்துது. காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா ஜாதகத்தோட நேரமும் அதுவும் இன்டர்லிங்க் ஆகுது. ஜாதகத்துல நேரம் சரியில்லாத போது தான் அந்த வாஸ்து முழுமையா பாதிப்புகளை கொடுக்குது. இல்லைன்னா அது ஒரு திரை மாதிரி தடுத்துறதுன்னு தான் சொல்லணும். இப்ப ஜாதகத்துல நேரம் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டைம். நீங்க எவ்வளவு வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டுல இருந்தாலும் உங்களை பாதுகாக்கும். வளர்ச்சி இருக்காது, அந்த வளர்ச்சியை கெடுத்துரும். இப்ப பணம் வர வீடு, பணம் வர வீடு, அவ்வளவுதான். நீங்க அங்கே ஹெல்த் ப்ராப்ளம் வர வீடு, ஹெல்த் ப்ராப்ளம் வர வீடு, அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா சொல்ல போனா. இப்ப நீங்க இந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல ஒரு ஜாதகம், அருமையான ஜாதகம், அருமையான நேரம், அவங்கள வாஸ்து பெருசா பாதிக்கல, அப்படியே கூட்டிக்கிட்டே போகுது. எப்ப கெடுதோ, இப்ப நம்ம சொல்றாங்கல்ல, இப்ப நம்மள்ட்ட ஒரு மன அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கால் லைட் அடிபட்டா கூட சரி, எனக்கு அஷ்டமத்து சனி, அதனால கால் அடிபட்டுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு சின்ன விஷயம் பாருங்களேன், ஒரு 7 வருஷம் இல்ல ஒரு 5 வருஷம் யாரும் லைட்டா தடுமாறாம இருப்பாங்களா, காலில் இடிச்சுக்காம இருப்பாங்களா, கையில அடிபடாம இருப்பாங்களா? எல்லாருக்கும் ஏதோ நடந்துகிட்டே இருக்கும், ஏதோ நடக்கும். லைட்டா ஒரு கையில தட்டுறது, இடிக்கிறது, அப்புறம் ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறது. இப்ப கூட பாத்தீங்கன்னா முதுகு வலின்னு டாக்டர்கிட்ட போனா உடனே டாக்டர் கேட்பாரு, எங்கேயா கீழே விழுந்தீங்களா அப்படின்னு. உடனே அவங்க சொல்லுவாங்க, ஆமா சார் விழுந்தேன். எப்ப விழுந்தீங்க? 7 வருஷம் முன்னாடி விழுந்தேன், அதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு. உடனே வேற அதை நம்புவார். 7 வருஷம் முன்னாடி விழுந்தது இப்ப பிரச்சனை பாத்தீங்களான்னு சொல்லுவார். யாருமே விழுகாம இருப்பாங்களா? எல்லாரும் ஏதோ ஒரு நேரத்துல விழுகத்தான் செய்வாங்க, கீழே ஒரு தடுமாற்றங்கள் இருக்குதான் செய்யும். அதெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சகஜமா நடக்கிறது தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை ஹைலைட் பண்ணி, அதை ஒரு பெருசு பண்ணி, உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தி அந்த மாதிரிலாம் பண்றாங்க சொல்ல போனா. அப்ப பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த நம்பிக்கை என்ன ஆயிடும்னா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எனக்கு முதுகு வலி வந்தது நான் கீழே விழுந்ததுனால தான் வந்துச்சுமா.
ஸோ நான் அந்த அந்த அடிப்படையில் நான் சொல்லவே வரல. இதெல்லாம் சகஜமா நடக்கும். இதுக்கு வாஸ்துவோட சம்பந்தப்படுத்துறது, அப்புறம் இதுக்கும் வந்து நேரத்தோட சம்பந்தப்படுத்துறது, அஷ்டம சனி, கண்டக சனி, ஏழரை சனி, ஜென்ம சனி, இதோட சம்பந்தப்படுத்துறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் விட்டுறணும். எதிர்பாராத விதமா வேற ஏதாவது நிகழ்ச்சிகள் நடக்குது வாழ்க்கையிலன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து நிறைய எறும்பு புத்து வைக்குதுன்னு வைங்களேன். இது குறித்து ஒரு காலருக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக. வணக்கம் டயல் சங்கரா. வணக்கம் மேடம். வணக்கம். எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா. யாருக்காக பலன் கேக்குறீங்க? எங்க வீட்டுக்காரருக்காக மேடம். தேனி மாவட்டம்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? தேனி மாவட்டம் சார், சின்னமனூர். சின்னமனூர். சொல்லுங்கம்மா. உங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு சித்திரத்தூர் கோயில் இருக்குல்லம்மா? ஆமாங்க சார். என்ன ஊர் சொல்லுங்கம்மா, அது கரெக்டா பேர் சொல்லுங்க. இது ஈச்சமலையில இருக்குங்க சார், சித்தர் கோயில்கள் நிறைய. சித்தர் கோயில்லம்மா, சித்திரகுப்தர் கோவில். சித்திரகுப்தர் கோயிலாங்க சார், அது இன்னும் எங்க இருக்குன்னு தெரியல. சரி, உங்க ஊர் பக்கத்திலே இருக்குது. சரிம்மா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கேள்வி சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காருக்கு தாங்க சார் கேட்கணும். சொல்லுங்க, வீட்டுக்கார் பேர் சொல்லுங்கம்மா. கே சுரேஷ் கண்ணன். சதய நட்சத்திரம் 4ஆம் பாகம் சார். சரிம்மா. டேட் ஆஃப் பர்த் வந்து 20/5/1968 பிறந்தாருங்க சார். சரி, என்னம்மா கேள்வி சொல்லுங்க. அவருடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? நாங்க மூலிகை சாம்பிராணி வச்சிருக்கோம் சார். 51 மூலிகை சாம்பிராணி ஏற்கனவே பேசிருக்கேன் சார் உங்கள்கிட்ட. சரிம்மா. ஆமாப்பா, ஆமாமா, நீங்க சொல்லிருக்கீங்க கரெக்டுமா. நாங்க வியாபாரம் பண்றோம்னு சொன்னீங்க, அது சரியா விற்க மாட்டேங்குதுன்னு கூட சொன்னீங்க நீங்க. வித்துக்கிட்டு இருக்கீங்க சார். நாங்க வந்து ஏற்றுமதி பண்ணணும் சார். அதுக்கு என்ன ஒரு இது நல்லாவே போய்கிட்டு இருக்கு. எல்லா ஊருக்குமே நாங்க சப்ளை பண்றோம். 51 மூலிகை உள்ள சாம்பிராணி. ஆமாங்க சார். சரி. நாங்க கடை வச்சிருக்கோம். இப்ப வந்து மூலிகை குளியல் பொடியும் நாங்க தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிம்மா. பட் வீடு கட்டிருக்கோம். நீங்க கருங்காலி கட்டையை பத்தி நீங்க சொன்னீங்க சார். சரிம்மா. அது வந்து நாங்க சின்ன வயசுல உலக்கைகள் செய்வோம் இல்லைங்க சார். ஆமா, அதேதான் சொல்லுங்க. அந்த கட்டைகள் வந்து எங்க தாத்தா இதுல இருந்ததுங்க சார். அதை வச்சு வழிபாடு இப்படி பண்றது, அது வழிபாடு பண்ணா வீட்டுல என்ன நமக்கு பெனிஃபிட்டுங்க சார்? இல்ல, கருங்காலி கட்டை வந்துமா உங்களுக்கு பொறுத்தவரை ஹோமத்துல போடலாம். சரிங்க சார். உடம்புல வந்து அணியலாம். சரிங்க சார். நம்ம பயன்படுத்தலாம். கருங்காலி கட்டையை வழிபடுறதுக்குன்னு எந்த முறையும் கிடையாது. அதை வச்சு பூஜை, இப்ப உலக்கை இருக்குன்னா அதுக்கு வந்து தெய்வ அருள் பெற்ற ஒரு கருங்காலி கட்டை தானுங்க சார் அது. அது வந்து உங்களுக்கு உலக்கை எப்படி பயன்படுத்தாங்க? இப்ப நீங்க வந்து உலக்கைய வந்து எடுத்து யூஸ் பண்றாங்கன்னு வைங்களேன். யூஸ் பண்றவங்களுடைய மனநிலை என்ன இருக்கோ அதெல்லாம் ஃபுல்லா அந்த உலக்கை இழுத்துக்கும். அப்ப அதை வச்சு நீங்க வழிபடும் போது என்ன ஆகும்? அந்த என்ன அலைகளை இழுத்துச்சோ அதை வந்து விருத்தி பண்ணி விட்டுரும். இப்ப ஒரு அம்மா வந்து இந்த உலக்கையை யூஸ் பண்றவங்க வந்து திட்டிக்கிட்டே பண்றாங்க, அழுதுகிட்டே பண்றாங்கன்னா அது ஃபுல்லா அதை இழுத்துக்கும். கருங்காலி கட்டை வந்து மனநிலை இழுக்கக்கூடிய விஷயம். அது ஆக்சுவலா சொல்ல போனா ஆமா. அதனால வந்து அதை நீங்க வந்து இது பண்ண முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கருங்காலி கட்டையை வந்து வச்சு பூஜை பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, 3வது கண்ணு போட்ட பசு இருக்கு இல்லீங்களா, அதோட கோமியம், கஸ்தூரி மஞ்சள் தூள், அதோட சாணம் எல்லாத்தையும் கலந்து அந்த கருங்காலி கட்டைக்கு அபிஷேகம் பண்ணி அந்த கருங்காலி கட்டையை வந்து நீங்க நல்லா கழுவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணீங்கன்னா எண்ணெய் பதிவுகள் போகும். ஆனால் ஆமா, ஆனா வந்து என்ன கருங்காலி கட்டையை பொறுத்தவரை வந்து வழிபடக்கூடிய முறைன்னு எதுவும் கிடையாது. ஆனா கருங்காலி கட்டை, கருங்காலி மணியை பொறுத்தவரை ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷன். உடம்புல அணிஞ்சிருந்தோம்னா, இப்ப நம்ம கருங்காலி மாலை கொடுக்குறோம், உடம்புல போட்டிருந்தோம்னா அது வந்து ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஃபுல்லா எந்த நெகட்டிவிட்டி இருந்தாலும் கட் பண்ணும். யார் வேணாலும் பெண்களை பொறுத்தவரை 30 நாளுமே யூஸ் பண்ணலாமா, ஒரு தப்பும் வராதுமா. யாரு இருந்தாலும் போடலாம். அது மாலையை நான் கழுத்துல போட்டிருக்கும் போது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் பெருசா ஒரு சாமியார் மாதிரி தெரியும். வேணும், அதுக்காக யூஸ் ஆகும் கண்டிப்பாக. நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வந்து நல்ல வழிபாட்டு முறைனா, கையில மலையேந்திர ஆஞ்சநேயர் எங்க இருக்காருன்னு பார்த்து அவருக்கு கொஞ்சோண்டு வெண்ணெய் சாத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிச்சயமா அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகட்டும். அன்னையின் அருளால் நீங்க வந்து நிச்சயமா கூடிய சீக்கிரம் எக்ஸ்போர்ட் பண்ணி இல்ல பெரிய அளவுக்கு வளரட்டுமா. வாழ்த்துக்கள். இப்ப நீங்க சொல்லக்கூடிய நட்சத்திரம் அந்த கணக்குல பாத்தீங்கன்னா ஒன்னும் கெடுதல் இல்ல. 50% நல்லா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை. வாகனங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம். அதான் வாகனங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க, அவ்வளவுதான். சரிங்களா? வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா.
தொடர்பு கொண்டதற்கு நன்றிமா. சரி, இப்போ பேசிட்டு இருந்தோம் ஒரு எறும்பு புத்து இதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம்மா, இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து திடீர்னு நல்லா இருக்க வீடு, எறும்பு புத்து வைக்காத வீடு, திடீர்னு நிறைய எறும்பு புத்து அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க உடம்பு சரியில்லாமல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வந்து அதாவது அந்த எறும்புகள் வந்து அது வந்து ஒரு இயற்கை உணர்த்துது. இப்போ நீங்கள் வந்து மழை வந்தால் இப்படி மிருகங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் ஒதுங்கி நிற்குது. எப்படி வந்து சொல்றாங்களே, இப்போ வந்து சுனாமி வர்றது வந்து மிருகங்களுக்கு முன்னாடி தெரியுது, பட்சிகள்லாம் உணர்றாங்க. அப்புறம் வந்து ஆவிகள் வர வந்து நாய்கள் வந்து உணர்ந்துருதுன்னு நம்ம சொல்றோம்ல. ஆவிகள் உண்மையான உண்மைதான், ஆவிகள் உண்மை. ஆனா ஆவிகள் படுத்துதுன்னு சொல்றது பொய். அது போல அந்த எறும்புகள் வர்றது வந்து அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து நோய் நொடிகளை உற்பத்தி பண்றதுக்கு, நோய் நொடிகளை வந்து இண்டிகேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீட்டில் ஒருத்தருக்கு நோய் வாய்ப்படலாம், இந்த வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் வரலாம், இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாங்கிறது தான் எறும்பு புத்துகள் வைக்கும். அப்படி நிறைய மண்ணை குவிச்சு வைக்கும். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக சொல்லலாம், அது வந்து ஒரு அடையாளங்கள் ஆக்சுவலாக இந்த மாதிரி வைக்கிறது ஆக்சுவலாக. ஸோ அது போல் வந்து ஒவ்வொரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்துலையும் சரி, இப்போ நாங்கள் வாஸ்து பார்க்க போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து சில இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும் எங்களுக்கு. இப்போ வந்து அந்த வீட்டில் ஈசானிய பாதிப்பு இருக்குன்னா எங்களை ஒரு 3 கிலோமீட்டர் சுத்த விடும், இல்லை 5 கிலோமீட்டர் சுத்த விடும். தென்மேற்குல பாதிப்பு இருக்குது அப்படின்னா தாமதப்படுத்தும். அதே தெரிஞ்சுக்கலாம் அந்த வீட்டில் தென்மேற்குல தான் பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்படி தான் கிருஷ்ணகிரியில் ஒரு வீட்டில் போய் பார்க்கும்போது கேட்டேன் அவங்கள, இந்த வீட்டில் வந்து ஒரு விதவை இருக்காங்களா, ஒரு குழந்தை வந்து ஊனமாக இருக்கா அப்படின்னா ஆமாம் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக ஆமாம் அப்படி தான் சார் இந்த வீட்டில் இருக்கு. அப்புறம் நீங்கள் எப்படி சார் பார்க்க வந்தீங்க? நான் வந்து அவரோட பையன், நான் வெளியூரில் இருக்கேன், இந்த வீடு வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒன்றும் விருத்தி இல்லை, அதனால தான் சரி உங்களை கேட்கலன்னு வந்தேன் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி வடமேற்கு உள்ள வீடுகள் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வடமேற்கு பிளாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிளாட் வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து வாஸ்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் அது ஜாதகத்தோட ஒரு ஆழமாக ஒரு இன்டர்லிங்க் ஆகும். நேரம் நல்லா இருக்கும்போது நல்ல இடத்துல இருக்க வைக்கும், நேரம் நல்லா இல்லாத போது வேற இடத்துக்கு மாற்றி விட்டுரும். அதுதான் அதோட அற்புதமான ஒரு விஷயமா இருக்க முடியும். ஓகே சார், இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்துல வந்து கிரகநிலைகள் நல்லாவே இருக்கும், ஆனா உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை பத்தினா ஒரு சில மாற்றங்களாகவே இருக்கும், ஒரு முன்னேற்றம் இல்லாமையும் இருக்கும். இதற்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? வாஸ்து ஒரு காரணமாக இருக்கலாம், எண்ண ஓட்டங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு எண்ண அலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் மன எண்ண ஓட்டங்கள், நீங்க வந்து நோய்க்கும் பயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, நோய்க்கும் கவலைக்கும் சம்பந்தம் இருக்கு. கவலை அதிகமாக படப்பட நோய் அதிகமாகும், பயம் அதிகமாக படப்பட நோய் அதிகமாகும். ஸோ பயமும் கவலையும் யார்கிட்ட இல்லையோ நோய் குறையும். ஆசை அதிகமாகும் போதும் உங்கள் நோய் வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 3 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஆசைன்னு சொல்றது ஆசைப்படாமல் வாழ்க்கையில் வந்து எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது. பேராசைப்படலாம், தவறே இல்லை, அந்த பேராசையில் நியாயம் இருக்கணும், அனாவசியமான பேராசை இருக்கக்கூடாது. அதே மாதிரி கவலை வந்து அதிகமான கவலை, அதிகமான பயம். நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் வந்து 55 வயசு பேரின் சுகம் யாதென கேட்டான், பெற்றுப்பார் என்று இவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதென கேட்டான், மணந்துபார் என்று சொன்னான். இவ்வளவும் நான் வந்து எல்லாமே நான் பார்த்துறதுக்கு நீ எதுக்கு கடவுளா இருக்குன்னு கேட்டதுக்கு அனுபவமே கடவுள் என்றான் அப்படிமா. அதனால வந்து அனுபவம் வந்து கடவுள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்ல போனா. ஏன்னா வந்து அவை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடவுள் அப்படின்னா கடந்து உள்ளிருந்து உணரும் நிலை அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா இது குறித்து தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நேரம் அழைப்புல இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம் மேடம். யாருக்காக பலன் கேக்குறீங்க? உங்களுடைய கேள்வி என்ன? சார்கிட்ட பேசுங்க. எனக்காக தான் மேடம் கேக்குறோம். சொல்லுங்கம்மா. என்னம்மா உங்க பேர் என்ன? விஜயலட்சுமி. சரி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? திருச்சியில இருந்து பேசுறோம். திருச்சியில இருந்து. என்ன உங்களுடைய கேள்வி என்ன? நட்சத்திரம், ராசி சொல்லுங்க, என்ன கேள்வி சொல்லுங்கம்மா. கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், மகர லக்னம். என்ன வயசுமா? எனக்கு 54 சார். சரிம்மா. 1765. சரி, சொத்தை பத்தி கேள்வியா இல்ல உடல்நிலையை பத்தி கேள்வியாமா? சொத்து சார். சொத்து பத்தி கேள்வி சொல்லுங்கம்மா. என்னம்மா கேள்வி? அந்த சொத்து வருமா? அப்போ வீட்டுக்கார் மேல கேஸ், நாங்க ஒரு சொத்து இதுவாயிடுச்சு, அது வந்து எங்களுக்கு இப்ப இதுவா இருக்கு, அந்த பணம் வருமா என்னன்னு கேட்கலாம். கொஞ்சம் வந்து அது நீங்க ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி பேசிட்டு பணம் வாங்குறதுக்கு பாருங்கம்மா.
அதான் அப்படிதான் சார் பேசிட்டு இருங்க. அது செட்டில் ஆயிடுமா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 27ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு நல்ல தகவல் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏப்ரலுக்குள்ள அந்த பிரச்சனை உங்களுக்கு முடியும். ஆனா நீங்க நினைக்கிற முழு தொகையும் உங்க கைக்கு வந்து சேராது, கொஞ்சம் கம்மியா தான் வருமா. உங்க வீட்டுக்கு பக்கத்திலே நடந்து போற தூரத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கணும், இருக்காமா? ஆஞ்சநேயர் கோயில் சார், சிவன் கோயில் இருக்கு. அங்க ஆஞ்சநேயர் இருக்காரா பாருங்களேன். பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க நியர்பை ஆஞ்சநேயர் இருக்கணுமா கண்டிப்பாக. தேடி பாருங்க. ஆஞ்சநேயர் கோயில் தான் போயிட்டு இருக்கேன் நான். போயிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு தூரத்துல போறீங்க வீட்டுல இருந்து? அது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு சார். அதான் பக்கத்துல. சரி 2 கிலோமீட்டர் தூரம். பெருமாள் கோவில், நாச்சியார் கோயில் இருக்கு. அதுதான்மா நான் சொல்றது, ஆஞ்சநேயர் இருக்கணும் பக்கத்துல. நீங்க ஒரு ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இப்போதைக்கு வெளியில வருது. நீங்க பேசும்போது ஆஞ்சநேயர் தான் வெளில வர்றாரு, ஆஞ்சநேயர் தான் காமிக்கப்படுகிறது. ஆனாலும் என்ன பண்ணுங்கன்னா சனிக்கிழமை ராத்திரி 7ல இருந்து 8 மணிக்குள்ள அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. பாருங்க நான் சொன்னது சனிக்கிழமை ராத்திரி 7 to 8 ஆஞ்சநேயர் வழிபாடு. அன்னைக்கு இரவு நாய்க்கு தயிர் சாதம் வைங்க. சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு ஒரு பூசணிக்காய் தானமாக கொடுங்க. சரிங்களா? நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றிமா. கடவுள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. கடந்து உள் இருப்பவர் கடவுள். ஆமா, கடந்து உள்ளிருந்து உணரும் நிலை கடவுள். நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கேட்பாங்க. இப்ப இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், சார் வந்து எவ்வளவோ கோயிலுக்கு போறேன் சார், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன், நிறைய கோயிலுக்கு போறதுனாலயோ ஒருத்தர் டெய்லி கோயிலுக்கு எல்லாம் போக கூடாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா நார்மல் லைஃப்ல இருக்கிறவங்க யாரும் டெய்லி கோயிலுக்கு எல்லாம் போக கூடாது. ஏன்னா நீங்க போனீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம். வாரத்துல ஒரு நாள் போங்க, இல்ல 2 நாள் போங்க. நீங்க டெய்லி கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில்ல சுவாமி முன்னாடி இன்னும் அழுகிறது, அப்புறம் கதறது, துக்கமா இருக்கிறது, இதெல்லாம் உங்களை பாதிக்கும். எந்த ஒரு மனிதன் வந்து துக்கம் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல், பயம் இல்லாமல், கவலை இல்லாமல் இருக்க முடிகிறதோ அவன் ஒருத்தன் தான் கடவுளை உணர முடியும். அதுல மாற்றமே இல்லை. அது ஞான நிலை. அது ஆக்சுவலா சொல்ல போனா நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் நான் கவலைப்பட்டுக்கிட்டு யாரை பத்தியாவது கவலைப்பட்டு நீங்க வந்து எத்தனை கோடி சொத்து சேர்த்து வச்சாலும் சரி, உங்க பையனோ பொண்ணோ அனுபவிக்கணும் விதி இருந்தா மட்டும்தான் அனுபவிக்க முடியும். எல்லாம் முடியவே முடியாது. நீங்க ஒண்ணுமே சேர்த்து வைக்கிறதுனா கூட அவங்க நல்லா எல்லாத்தையும் அனுபவிக்கணும் விதி இருந்தா அவங்க அனுபவிச்சு ஆவாங்க. அதுல மாற்றமே கிடையாது. நீங்க ஓடி ஓடி தேடி தேடி அதை சொல்லுவான், நம்ம சித்தருடைய பாடல்கள் எல்லாம் வரும். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தேடி ஓடி ஆடி ஓஞ்சு நீங்க உட்கார்ந்தாலும் சரி, யாரு எதை அனுபவிக்கணுமோ அவங்க தான் அனுபவிக்க முடியும். அதுல மாற்றம் இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா சில வழிகாட்டுதல்கள் கொடுக்குறோம். இப்ப இந்த மாதிரி போன் பண்ணாங்க, அவங்களுக்கு இன்னையோட நேரம் இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம லைவ் நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு பண்றதாவே இல்லை, இன்னைக்கு வெளியூர் போறதா ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. தற்செயலா பார்த்தா அமையணும்னு விதி இருக்கு. அந்த மாதிரி கேட்கறாங்க, உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றோம். சோ இப்போ வந்து எப்படின்னா இதுக்கு வந்து நான் கவனிச்ச வரலும் ஒரு விஷயம், ஒருத்தர் வருவார் என்கிட்ட வந்து, சார் இந்த எனக்கு இந்த அகேட் எமித்திஸ்ட் கார்னட் டாலர் ஆர்டர் கொடுப்பாரு, ஒரு 2000 3000 அட்வான்ஸும் கொடுத்துட்டு போயிடுவாரு, ஆனா வரவே மாட்டாரு. அப்ப நான் கவனிச்ச விஷயம் என்னன்னா அவங்க அனுபவிக்கணும் விதி இருந்தா தான் வந்து வாங்குறாங்க. அதை இப்ப கேட்டு கையில வாங்கி அதை அனுபவிக்கணும் விதி இருந்தா அவங்களால அதை அனுபவிக்க முடியுது, இல்லைன்னா முடியல ஆக்சுவலா சொல்ல போனா. அது போல நான் நல்லா பாத்துட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து அன்னை மனோன்மணி சிதான் மாதாவை எங்கும் வியாபத்திற்கும் என்னை மகாசக்தியை வணங்குகிறேன். அந்த மகாசக்தி வந்து எத்தனையோ பேரை வந்து எத்தனையோ பேரோட வாழ்க்கையில வந்து விளையாண்டு இருக்கான்னு தான் சொல்லணும். பல விஷயங்கள் நடத்தி கொடுத்திருக்கான்னு தான் சொல்லணும். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்ப நான் கவனிச்ச வரையிலும் பாத்தீங்கன்னா வந்து கடவுளுடைய சக்தியை பெற வேண்டும் என்றாலும் விதி இருந்தால் தான் பெற முடிகிறது, எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஓகே சார். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில திருமணமாக்கி சில பிரச்சனைகள்ல ஏற்படுது. இதற்கான ஒரு காரணத்தோட தீர்வுகளும் கொடுங்க. ஆமா, ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 கான்செப்ட் தான், அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, நான் சொல்லக்கூடிய கொஞ்சம் வித்தியாசமா இருக்காது. ராகு கேதுவே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன், லக்னம் 2 7 12 குரு இருந்தாலோ, லக்னம் 2 7 12 செவ்வாய் சனி இருந்தாலோ, முக்கியமா குறிப்பா 12ஆம் இடத்துல சனி இருந்தாலோ கண்டிப்பா உங்க திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படுகிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து வந்ததுக்கு அப்புறமா அதை போய் ஆராய்ச்சி பண்ணி குறியோன்னு கத்திக்கிட்டு ஒரே இது பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம, வர்றதுக்கு முன்னாடி நீங்க கல்யாணம் பண்ண போறோம் 22 வயசுல பொண்ணுக்கு அப்படின்னா 20 வயசுல 21 வயசுலயே பார்த்துட்டு அதுக்குரிய வழிபாடுகளை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 6 மாசம் 8 மாசம் தான் அந்த வழிபாடுகள் தொடர்ந்து விடாம துர்கைக்கு விளக்கேத்துறது, முருகனுக்கு விளக்கேத்துறது, இந்த மாதிரி தொடர்ந்து அந்த பொண்ணு பேர்ல பண்ணிக்கிட்டே வந்துட்டு பையன் பேர்ல பண்ணிக்கிட்டே வந்துட்டு
அதுக்கப்புறம் சில பிரயோக பரிகாரங்கள் இருக்கு, வேணும்னா தேவைப்படும் பொழுது அதையும் பண்ணிட்டு நீங்க கல்யாணம் பண்ணும்போது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தான். ஆனா இதுவுமே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன அனுபவம் என்னன்னா, சின்ன அனுபவம் இல்ல, பெரிய அனுபவம் சொல்லணும். 15 ஆண்டு காலமாக தொடர்புள்ள ஒரு குடும்பம், நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் அதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 15 ஆண்டு காலமாக தொடர்புள்ள ஒரு குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட வந்து அவங்க, நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு எழுதியே கொடுத்துருக்கேன். அவங்க அதை கவனிக்காம அன்னைக்கு விட்டாங்க. விட்டுட்டு அவங்க பார்க்கவே இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் வரவே இல்லை. அவங்க பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வந்து நீங்க அன்னைக்கே சொன்னீங்க, ஆனா என்னமோ கேட்கணும்னே தோணலைன்னாங்க. அப்பதான் எனக்கு நல்ல ஆழமா ஒரு புரிஞ்ச கருத்து என்னன்னா, சரி தலையெழுத்து இருந்தாதான் எதையுமே கேட்க முடியும், எதையுமே பண்ண முடியும். அந்த தலையெழுத்துல பண்ண முடியாதுங்கிறது தெரியுங்க. அப்போ வந்து நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள், நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே சரி அவங்களுடைய கர்மா தான். அவங்களுக்கு வந்து அமையணும்னு விதி இருந்ததான் அமையுது. ஏன்னா ஆமா, எல்லாம் வந்து நடந்துருதுலாம் சொல்ல முடியாது, 100% அத்தனையும் நடத்திடுவோம்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் கடவுளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதான் நடத்தக்கூடிய விஷயங்கள் கைக்கு வந்து நான் வந்து இன்னைக்கும் சரி, நான் வந்து என்னைக்கெல்லாம் கன்சல்டேஷன் பண்ற அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நான் செய்யக்கூடிய விஷயம்னா, இன்னைக்கு வரவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், இன்னைக்கு வரவங்களுக்கு எல்லாம் நினைச்ச நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கணும், நினைச்ச நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும். ஏன்னா ஒரு சிலர் பகையில கூட வருவாங்க, நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி அன்னைக்கு மெடிடேஷன் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து எங்க ஈஸ்வரியோடைய அன்னை மனோன்மணியோடைய மந்திரங்களை ஜெபம் பண்ணிட்டு வாழையோட வசிய மந்திரங்களை ஜெபம் பண்ணிட்டு தான் நாங்க அன்னைக்கு வந்து பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு. அதனால சில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்தாலும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல முடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அது மாதிரி பண்ணிட்டு பண்ணும்போது என்னன்னா அன்னைக்கு அவங்க நல்ல, அதாவது வந்து நான் சமயத்துல சுயநலமா கூட கேட்கறோம்னு எனக்கு தோணும். என்னன்னா வந்து நடக்கிறவங்க மட்டுமே வரட்டுமே, நல்லா இருக்கிறவங்க மட்டுமே வரட்டுமேன்னு கூட நினைக்கிற மாதிரி என்னுடைய பிரார்த்தனைகள் அமையும். அது தவறுதான், இருந்தாலும் வந்து அந்த மாதிரி பிரார்த்தனைகள்லாம் வந்து அது ஒரு வேலை சுயநலம் கூட சொல்லலாம் பாத்தீங்கன்னா. ஏன்னா நம்மளுடைய இதுக்கு நல்லா இருக்கணும், நம்மளுடைய இதுக்குன்னா வந்து நம்ம நினைப்பது நடப்பது போவது வருவதுனா சில நேரத்தில் யாரும் நெகட்டிவா ஒரு விஷயம் சொன்னா கூட மனம் வந்து துக்கமா இருக்கும். நான் சொல்றேன் யாரையும் துக்கப்படாதீங்க, யாரையும் வருத்தப்படாதீங்க, யாரும் கவலைப்படாதீங்க கூடாதுன்னு சொல்றோம். இருந்தாலும் சில நெகட்டிவா சில விஷயங்கள் சொல்லும்போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். அது எல்லாருக்கும் நெகட்டிவா நடக்கிறது. அதுல இருந்து வெளில வர தெரிஞ்சாதான் வந்து கடவுளுடைய சுவையை உணர முடியுங்கிறது அடிப்படையான உண்மையை சொல்ல பாத்தீங்க. ஓகேங்க சார், இப்ப நீங்க ரத்தினங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த ரத்தினங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கோம் சார்? அதாவது வந்து உங்களுக்கு நீங்க இப்ப அகேட் கார்னர் ஓப்பல் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் படிக்கிறதுக்கு போட சொல்லி, உடனே வந்து 10 மார்க் வாங்குற பிள்ளைய வந்து அகேட் கார்னர் ஓப்பல் போட்டோம்னா 90 மார்க் வாங்க வச்சிருவேன்னு சொன்னா பொய்யாது, அது கண்டிப்பா பொய் தான். நீங்க 60-70 வாங்குறது வந்து 90 ஆக்குவேனா ஓகே உண்மை. அது மாதிரிதான் ரத்தினங்களை பொறுத்தவரை சப்போர்ட் தான். நீங்க வந்து இன்னைக்கு சிலர் சொல்றாங்க ரத்தினங்கள் போய் அது போய் இது போய், அதெல்லாம் ஓகே ரைட், அது அவங்களுடைய கான்செப்ட் வேற. நான் வந்து இந்த ரத்தினங்களை போட்டோன்னே நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அந்த அர்த்தத்தை எடுத்துக்கவே கூடாது. இப்போ வந்து ஒருத்தர் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு 50,000 சம்பளம் வாங்கினா சந்தோஷமா இல்லையா? அதை செய்ய முடியாதுல்ல, அவ்வளவுதான். இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பா கொடுக்க முடியும், நோய்களை குறைக்க முடியும், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகளை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மொத்தமா நான் எல்லாத்தையும் இதுல சரி பண்ணிடுறேன்னு சொல்றது வந்து தவறான கருத்து. ஓகேங்க சார், ரொம்ப அழகாக நிகழ்ச்சியுடைய எல்லா தருணங்களையும் நேயர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்களும் பதில் கொடுத்திருக்கீங்க. வாஸ்து பத்தியும் சொல்லியிருக்கீங்க, ரத்தினங்கள் எதற்கெல்லாம் உபயோகம் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவான உங்களுடைய கருத்துக்களையும் இங்க வழங்கியதற்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வித்யாவாசினி யந்திரம் குழந்தைகள் படிப்பில் அதிக மதிப்பெண் பெற, கல்வி கேள்விகளில் வெற்றி பெற வித்யாவாசினி யந்திரம் தற்போது கிடைக்கிறது. வித்யாவாசினி யந்திரத்தை நேரில் பெற ரூபாய் 660 மட்டுமே. கொரியர் அல்லது தபால் மூலம் வாங்க விரும்பும் நண்பர்கள் ரூபாய் 700 வீதம் எஸ் பழனியப்பன் என்ற பெயரில் டிடி அல்லது எம்ஓ எடுத்து அனுப்பி பெறலாம். அன்னையின் பேரருளால் உங்கள் வீடு, வியாபார ஸ்தலங்கள், கடைகள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றில் உருவாகும் எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டிகள், தீய சக்திகள் நீங்க விசேஷமான 2 மூலிகை கலந்த நல்ல தூய ஜீவகாந்த அலைகளை உருவாக்கும் மூலிகை பை. மூலிகை பை தற்போது கிடைக்கிறது. மூலிகை பையின் விலை 330 ரூபாய் மட்டுமே.
டாக்டர் பூஷன்ஜியின் ஆன்மீக குறிப்புகள் அடங்கிய அழகிய ஆன்மீக புத்தகத்தின் முதல் பகுதி தற்போது கிடைக்கிறது. நூலின் விலை 330 ரூபாய் மட்டுமே. தன விருட்ச வசிய யந்திரம், செல்வ வளம் பெருக தன விருட்ச பிரயோக சக்கரம் தற்போது கிடைக்கிறது. இந்த யந்திரத்தை சட்டை பையில் மற்றும் பணப்பெட்டியில் வைத்துக் கொள்ளலாம். விலை ரூபாய் 1000 மட்டுமே. டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், பாண்டிச்சேரி விஜயம், ஜனவரி 19. டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், கோவை விஜயம், ஜனவரி 24. டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், திருச்சி விஜயம், ஜனவரி 26, 27. உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து நியூமராலஜி, பிரமிட் எண், சூட்சும எண், பூர்வ எண் அடிப்படையிலும் அஷ்டகர்ம சாஸ்திர அடிப்படையிலும் பெயர் மாற்றம் மற்றும் நிறுவனங்களின் பெயரை மாற்றி அமைத்தும் நட்சத்திர சார அடிப்படையில் ரத்தினங்களை தேர்வு செய்து சரியான நேரத்தில் அணிவதன் மூலமும் பிரயோக பூஜைகள் மூலமும் வாழ்வையே மாற்றி அமைத்திட பிரயோக மந்திரங்கள் மூலமும் வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் வாழுமிடத்தை உயிர் சக்தியாய் மாற்றி பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெற்று பிரகாசமான வாழ்க்கையை பெற உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அணுக வேண்டிய முகவரி டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், 473, 19வது தெரு, 4வது செக்டார், டபுள் டேங்க் அருகில், KK நகர், சென்னை 78. செல் 9840 42233, 9842 82233 and 9447 52233. முன்பதிவு பெற்று வரவும்.